தலையங்கம். நன்றி பாராட்டுதல். உண்மைச் சகோதரர்களே, டிசம்பர் 27 1925 என்ற தேதியிட்ட குடியரசு 34வது இதழ் 9வது பக்கத்தில் குடியரசுக்கு புத்தாண்டு சன்மானம் என்பதாக ஒரு சிறு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அவ்வேண்டுகோளை சகோதரர்கள் மதித்து கனப்படுத்தியதற்கு, அதாவது ஜனவரி 1 1926 தேதியிலிருந்து ஜனவரி 31 1926 தேதி முடிய ஜனவரி மாதத்தில் 307 சந்தாதாரர்கள் மேற்படி வேண்டுகோளை உத்தேசித்து தாங்களாகவும் தங்கள் நண்பர்கள் மூலமாகவும் சந்தாதாரர்களாகச் சேர்ந்தோம். இரண்டொருவர் சிறு தொகை உதவியும் கனப்படுத்தியதோடு கொழும்பு, மதுரை, திருச்சி, நாகை, கோவை முதலிய ஊர்களில் குடியரசின் அபிமான ஏஜெண்டுகள் தங்கள் சில்லறை விற்பனையை ஜனவரி மாதத்தில் 1, 2, 3 பெருக்கியும் குடியரசின் முன்னேற்றத்தில் பொறுப்பு எடுத்துக் கொண்டதற்கும் குடியரசின் சார்பாகவும் பிராமணரல்லாதார், பாமர மக்கள், தீண்டப்படாத மக்கள் சார்பாகவும் நாம் நெஞ்சார நன்றி பாராட்டுகிறோம். குடியரசு வாரம் 2 முறை 3 முறை தினப்பதிப்பு ஆகியவைகளாக மாற வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டு அதற்கு உற்ற வழிகளைச் சொன்னவர்களுக்கும் பலவிதங்களில் உதவி செய்வதாகச் சொன்னவர்களுக்கும் மற்றும் குடியரசினிடம் தங்களுக்கு பூரண நம்பிக்கை இருப்பதாகச் சொல்லி நமக்கு ஊக்கமூட்டியவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தவிர குடியரசை வாரப்பதிப்பிலிருந்து இது சமயம் எவ்விதமாகவும் மாற்ற சக்தியற்றவராய் இருக்கிறோம். ஏனெனில் 1. நமது குடியரசு வியாபார பத்திரிகையாய் இல்லாமல் பிரசார பத்திரிகை என்பதை உத்தேசித்து குறைந்த சந்தா வைத்திருப்பதால் நஷ்டமடைய நேரிட்டிருப்பதோடு அதிக நஷ்டம் அடையவும் இது சமயம் சௌகரியம் இல்லாதிருக்கிறது. 2. அன்றியும் அதன் பத்திராதிபரான ஸ்ரீமான் ஈ.வே. ராமசாமி நாயக்கர் ஒவ்வொரு வாரமும் 2 அல்லது 3 நாள் பிரசாரத்திற்கு வெளியூர்களுக்கு போக வேண்டியதாயும் இருக்கிறது. 3. கதர் வேலைக்கும் காலத்தை செலவிட வேண்டியிருக்கிறதோடு இன்னும் பல காரணங்களாலும் இது சமயம் மாற்ற முடியாமலிருப்பதற்கு மன்னிக்கவும். வேண்டுமானால் வேறு கனவான்கள் யாராவது ஏற்றுக்கொண்டு நடத்துவதாயிருந்தால் அவர்களிடம் சர்வ சுதந்திரத்துடன் குடியரசு பத்திரிகையை ஒப்புக்கொடுத்துவிட்டு குடியரசுக்கு ஊதியமில்லாத உதவியைச் செய்வதில் யாதொரு ஆக்ஷேபனையும் இல்லை என்பதையும் உண்மையாய் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். குடியரசு தலையங்கம், பிப்ரவரி 7 1926.